நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு எழுதழல் அத்தியாயம் 50. துளியிருள் 4. அவன் என்ன சொன்னான் என்று பானு கேட்டான். அபிமன்யு: இல்லை மூத்தவரே, அதை பற்றி இங்கு நான் பேச விரும்பவில்லை. நான் வந்தது தங்களிடம் சிலவற்றை உரைப்பதற்காகவே என்றான். அவன் சொன்னதை ஒட்டியே நமது சொல்லாடல் அமைய முடியும் இளையோனே. ஏனெனில் அவளை முதலில் சந்திக்கும்படி ஸ்ரீதமர் சொன்னதனாலேயே இவ்வுரையாடல் அதன் தொடர்ச்சி என்றாகிவிடுகிறது என்றான் பானு. அறைக்குள் முதல் முறை அங்கு வந்தபோது அவன் அவர்களை பார்த்தது போலவே சுபானு, பிரபானு ஆகியோர் அமர்ந்திருக்க பானுமானும் ஸ்வரபானுவும் நின்றிருந்தனர். அவர்களுக்கு என இடங்களும் உடல் மொழிகளும் கூட வகுக்கப்பட்டு விட்டிருந்தன என்று தோன்றியது. அதை அவர்கள் மாற்ற முடியாது. பெரும்பாலான அவைகளில் ஆண்டு கணக்காக எந்த மாற்றமும் நிகழ்வதே இல்லை. மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் ஏதேனும் ஒன்று வலுவாக அவர்களை வந்து அரைந்து நிலைகுலைய செய்ய வேண்டும். காட்டில் மரங்கள் வளர்ந்து உருவாகி நின்றிருப்பதை போல என அவன் நினைத்து கொண்டான். அவர்கள் ஒருவர் இடைவெளியை பிரிதொருவர் நிறைத்து வெளியை முழுமையாக்கி பரவி இருக்கிறார்கள். ஸ்வரபானுவின் உடலின் இந்த நெளிவு பானுமானின் உடலில் இருக்கும் அந்த வளைவுக்கு ஈடு. சுபானு ஒசிந்திருப்பது பிரபானுவினால்தான். இவர்களின் உள்ளங்களே உடலில் இயல்பாக வெளிப்படுகின்றன. சற்று இடம் மாறினால் இவர்கள் அனைவருமே நிலை குலைந்துவிடக்கூடும். சில கணங்கள் பானுவை உற்று நோக்கிய பின் தன் கை விரல்கள் இறுகி இருப்பதை உணர்ந்த அபிமன்யு தன்னை எளிதாக்கி கொண்டான். உடனே முகமும் இயல்பானது. முந்தைய சந்திப்பில் எழுந்த கடும் சினத்தை இங்கும் நான் சுமந்து வந்திருக்கிறேன் போலும். அதை கழற்றிவிட்டு நான் இங்கே எழுந்தாக வேண்டும். இங்கே ஒரு வாய்ப்பு இருக்கும் என்றால் என் சொற்கள் அதையே சென்று தொட்டாக வேண்டும். நன்று, அவர் சொன்னது இது. அவர் முடிசூட விரும்புகிறார். பிறையவர் முடிசூடினாலும் அந்த முடிக்கெதிராக தன் குலத்தையும் செல்வத்தையும் திரட்டி கூர் கொண்டெழுந்து போர் புரியவும் உளம் கொண்டிருக்கிறார் என்றான் அபிமன்யு. அதை எதிர்பார்க்காத பானு ஒரு கணம் திகைத்து உடனே சினத்துடன் எழுந்து, என்ன சொல்கிறாய் என்று அவனை நோக்கி ஓர் அடி எடுத்து வைத்தான். ஆம், இன்று துவாரகையில் ஒரு படைத்தாக்குதலை எதிர்கொள்ளும் அளவுக்கு யாதவர்கள் இல்லை. நிஷாதகுடி தலைவர்களும் அசுர அரசர்களும் அவருக்கே துணை நிற்பார்கள் என்பதனால் மிக எளிதில் வலுவான ஒரு படையை அவர் திரட்ட முடியும். மூத்தவரே, யாதவர்கள் என்றுமே போரில் சிறந்தவர்கள் அல்ல. மாதுளருக்கும் சாத்தியகிக்கும் பின் என்ற நம் நகரின் பெரு வீரர் சாம்பரே நாற்களக்காயை இரு விரலால் கவ்வி எடுத்து அப்பால் வைப்பது போல உங்களை இங்கிருந்து அகற்றவும் அவரால் முடியும் என்றான் அபிமன்யு. பானு தத்தளிப்புடன் ஏதோ சொல்ல முயன்றான். பின்னர் பற்களை கடித்து அதனால் சிரிப்பு போன்ற ஓர் தசை நெகிழ்வு முகத்தில் எழ, தந்தைக்கு எதிராக படை கொண்டு வரப்போகிறானா அந்த நிஷாதன் என்றான். சுபானு: மூத்தவரே, அவன் நிஷாத குடியினன். அக்குருதி அவ்வாறே ஆற்றுப்படுத்தும். தந்தையை கொன்று முடிசூடுதல் அக்குடிகள் பலவற்றில் நெறியாகவே உள்ளது என்றான் அபிமன்யு. ஆம், நீங்கள் யாதவ குடிய இயல்பு என்று சில காட்டுவது போல என்றான். எவ்வியல்பு? என்ன சொல்கிறாய் என்றான் பிரதிபானு. அபிமன்யு: பூசலிடுவது, பொறாமை கொள்வது, ஒருபோதும் ஒத்திசையாமல் நின்றிருக்கும் சிற்றாணவம் என்றான். யாரிடம் பேசுகிறாய் தெரிகிறதா? என்ன பேசுகிறாய் மூடா என்றபடி பிரதிபானு முன்னால் வந்தான். அவனை உற்று நோக்கியபடி அபிமன்யு: என் சத்திரிய குருதியை அஞ்சுகிறேன் மூத்தவரே. அது சொல் பொறாதது. இதோ இந்த சிறு ஊசியால் ஓர் யானையை வீழ்த்தும் ஆற்றல் கொண்டது என்றான். பிரதிபானு திகைத்து நின்று சற்று தளர்ந்து பின்னடைந்தான். ஆனால் நான் சத்திரியனோ யாதவனோ நிஷாதனோ அல்ல மூத்தவரே. அனைத்துடனும் உறவுள்ளவன், எனினும் வெறும் வீரன். பிறப்புக்கு முன்னரே கடமையை ஏற்றுக்கொண்டவன். என் தலைவன் பொருட்டு இறக்க பிறந்தவன் என்று அவன் சொன்னான். ஆவம் தேர்ந்து போரிடவும் சொல் தேர்ந்து மன்று நிற்கவும் நான் அறிவேன். சுபானு கையமர்த்தி, பூசல் எதற்கு இளையோனே? அவன் மெய்யாகவே முடியுரிமை கோருகிறானா என்றான். அவன் அவ்வாறு கோருகிறான் என்றால் அவன் மூடரில் கடையன்.
அவனை எதிர்ப்பது எளிதினும் எளிது என்றான் பானுமான். அரசர் இன்று அவையில் அவருடைய முடியுரிமையை அறிவிக்கவில்லை என்றால் தான் அவை புகப்போவதில்லை என்றார். அச்செய்தியை நானே சென்று உரைக்க வேண்டுமென ஆணையிட்டார். அதை சென்று உரைப்பதற்கு முன்னால் தங்களையும் பார்த்துவிட்டு செல்லலாம் என்று வந்தேன் என்றான் அபிமன்யு. பானு, அசுரரும் நிஷாதரும் கூடலாம், ஆனால் துவாரகையை வென்று கொள்ளும் ஆற்றல் அவனுக்கு இல்லை. அவன் வீண் கனவு காண்கிறான் என்றான். உண்டு மூத்தவரே என்றான் அபிமன்யு. சத்திரியர் இன்று துவாரகைக்கு எதிர்நிறை கொண்டிருக்கிறார்கள். யாதவர் கைவிட்டிருக்கிறார்கள். எதை நம்பி பிரத்யும்னரும் நீங்களும் முடிப்பூசலிடுகிறீர்கள்? பானு வீம்புடன் குரல் எழுப்பி, துவாரகையின் கருவூலத்தில் இன்னும் அளவிட முடியாத செல்வம் உள்ளது. யவனர்களை படை கமர்த்தி பீதர் நாட்டு எரிமருந்தை கொண்டு போரிடுகிறேன். பொன் கொடுக்க முடியும் என்றால் தெற்கே திருவிடத்திலிருந்து கூட என்னால் படை வீரர்களை திரட்ட முடியும் என்றான். ஏளனத்துடன் புன்னகைத்து, அதற்கும் துணிவீர்கள், ஆனால் அறிவுடையோர் அதை செய்ய மாட்டார்கள் என நான் எண்ணுவதைச் சொன்னால் முனியலாகாது என்று அபிமன்யு சொன்னான். பானு சொல்லெடுப்பதற்கு முன், மூத்தவரே, துவாரகையில் என்றும் யவனரும் சோனகரும் பீத்தரும் காப்பிரியரும் திருவிடத்தோரும் காவலுக்கும் பணிக்கும் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் எண்ணிக்கை ஒருபோதும் 5 மேல் இருந்ததில்லை. அந்த நெறியை ஏன் மாதுளர் கை கொண்டார்? நம்மை விட மிகையாக அவர்களை இங்கு படை கமர்த்துவதென்பது இந்நகரை அவர்களுக்கு அளிப்பதன்றி வேறென்ன என்றான். பானு மேலும் தழைவது உடல் அசைவாகவே தெரிந்தது. எண்ணுக, இந்நகரில் நான் என் படையை கொண்டு நிரப்பினேன் என்றால் பின்னர் உங்கள் கருவூலத்திலிருந்து நீங்கள் எண்ணி அளிக்கும் பொன்னை வாங்கி நின்றிருக்கும் அளவுக்கு மூடனாக இருப்பேனா என்ன என்றான் அபிமன்யு. பானு முற்றிலும் தளர்ந்து இரு கைகளையும் கட்டி கொண்டு பீடத்தில் சாய்ந்தான். நன்கு உணர்ந்திருங்கள் மூத்தவரே, உங்கள் இருவருக்கும் முதன்மை எதிரி சாம்பர்தான். இத்தருணத்தில் நீங்களும் பிரத்யும்னரும் ஒருங்கிணைந்து நின்றிருந்தால் ஒழிய அவரை எதிர்கொள்ள முடியாது. ஆகவேதான் அவரிடம் என்னை அனுப்பினார் ஸ்ரீதமர். ஏனென்றால் அவரும் யாதவர். இந்நகர் அவர் குடியினருக்குரியதென அமைய வேண்டுமென அவரை போல் பிறர் விரும்ப இயலாது. அவர் சொல் அன்றி உங்களை வழிநடத்தும் ஒளி பெரிதொன்று இல்லை அபிமன்யு சொன்னான் முனகலாக. அவன் முடியுரிமை கொள்ள முடியாது என்றான் பானு. ஆம், சாம்பரிடம் அவர் முடியுரிமை கொண்டு அமர்வது வெறும் கனவு என்றும் யாதவ குடிகள் அவரை ஏற்க மாட்டார்கள் என்றும் சொன்னேன். யாதவ நிலம் என்பது இந்த நாடு மட்டும் அல்ல என்றேன். யாதவர் நிலத்தில் நிஷாதர்களையும் அசுரர்களையும் கொண்டு நிரப்புவதாக அவர் சொல்கிறார். அது இயல்வதும் கூட. அவர்கள் மழைக்கால ஏரி போல் நிறைந்து புதுநிலம் கோரி நின்றிருக்கும் குலத்தொகை என நாம் அறிவோம். அபிமன்யு தொடர்ந்தான். இன்று வரை அசுரர்களுக்கு கடலோர பெருநகரொன்று அமைந்ததில்லை. ஆகவே பெரு வணிகம் இயலவும் இல்லை. அவர்களை நாம் வெல்வதும் ஆள்வதும் இதனால் மட்டுமே. பாரத வருஷத்தின் அசுரகுடிகள் அனைவரும் இணைந்து இந்நகரை வெல்ல சாம்பரை ஆதரிப்பார்கள் என்றால் பிற எவரும் இந்நகரை கொள்ள இயலாது. பானு தலை குனிந்து மீசை நுனியை சுட்டு விரலால் சுழற்றியபடி அமர்ந்திருக்க அபிமன்யு சற்றே தாழ்ந்த குரலில், தாங்கள் செய்வதற்கொன்றே உள்ளது. தந்தையுடன் இணைந்து பணிந்திருங்கள். முடி கோரினீர்கள் என்றோ முரண்பட்டீர்கள் என்றோ எவரும் அறியலாகாது என்றான். பிரத்யும்னருக்கு உங்கள் தந்தை முடிசூட்டுவார் என்றால் கூட தந்தையின் ஆணையை தலை கொள்ளும் மைந்தரென நடியுங்கள். பிரத்யும்னருடனும் இணைந்திருங்கள். சாம்பரையும் அவருடைய ஆதரவாளர்களையும் இந்நகரிலிருந்து எத்தனை அகன்று செல்ல வைக்க முடியுமோ அவ்வளவு செலுத்துங்கள். சேற்றில் எல்லை என அவர்கள் செல்லுமிடத்து அரசு சிக்கல்களில் சிக்கிக்கொள்ளட்டும் என்று அபிமன்யு சொன்னான். வடகிழக்கே ஆசுரத்தின் எல்லையில் அவர்களின் குடி அமையட்டும். அது அசுரரும் சாம்பரும் முரண்படுவதற்கே வழிவகுக்கும். தன் குடியுடன் மோதி அவர் வலுவிழக்கட்டும். 10 ஆண்டுகளில் அவரை முற்றிலுமாக இங்கிருந்து விலக்கி ஆற்றல் இழக்க வைத்த பின்னர் மெய்யாகவே முடியுரிமை யாருக்கென்று நீங்களும் பிரத்யும்னரும் பேசிக்கொள்ளலாம். அதற்கு முன் ஒருவரோடொருவர் முரண்பட்டீர்கள் என்றால்
அது உங்களை நீங்களே அழித்து கொள்வதுதான் என்றான் அபிமன்யு. இன்னொன்று உள்ளது, எண்ணினால் எட்டாதது. ஆனால் அரசு சூழ்நிலையை கருதுவோம் என்றால் எவரும் தெரிவு செய்யும் இன்றியமையா வழி அது. பானு மங்களடைந்த விழிகளால் நோக்கிக் கொண்டிருந்தான். மூத்தவரே, இத்தருணத்தில் மாதுளர் சாம்பரையே தனது பட்டத்து இளவரசராக அறிவிக்க வாய்ப்புள்ளது என்று அபிமன்யு சொன்னான். பானுவின் உடலில் மெல்லிய விதிர்ப்பு எழுந்ததை காண முடிந்தது. ஏனெனில் இன்று அவருக்கு படைத்துணை என எழுந்து வந்து கொண்டிருப்பவர்கள் ஆசுர குடிகளும் நிஷாதர்களுமே. தனக்கு அசுர பேரரசின் ஆதரவு இருப்பதை காட்டவே அவர் அக்கூட்டமைவின் நிகழ்வுகளுக்கு சென்று வந்திருக்கிறார். இன்று துவாரகைக்கு தேவை அதற்கு எதிராக சூழ்ந்துள்ள சத்திரிய படை கூட்டை வென்று இத்தருணத்தை கடப்பது மட்டுமே. பிற அனைத்தும் அப்பால் நோக்க வேண்டியவை. சாம்பரை பட்டத்து இளவரசராக அறிவித்தால் மறுகணமே அரசர் பெரும் படை கொண்டவராகிறார். அவருக்கு எதிராக ஒன்று திரண்டு கொண்டிருக்கும் ஐங்குலத்து யாதவரும் அவரை கண்டு அஞ்சும் நிலை எழுகிறது. தன் மூத்தவர் மேல் அவர் கை ஓங்குகிறது. அபிமன்யு மேலும் குரலை தாழ்த்தி, அத்தனை நிலைகளிலும் சாம்பரின் கை எழுந்து வருகிறது மூத்தவரே. நீங்கள் ஒவ்வொன்றையும் எண்ணி செய்ய வேண்டிய காலம் இது. பிரத்யும்னருடன் உடன்பாடு கொள்க. பிற அனைவரும் ஒருங்கிணையுங்கள் என்றான். சாம்பன் இன்று அவைக்கு வருகிறானா என்றான் பானு. நீங்கள் அவை புகுவீர்கள் என்றால் அவர் அவை புகுவார் என்றான் அபிமன்யு. நீங்கள் தந்தையின் சொல்லுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட மைந்தர். யாதவ குடிப்பிறப்பின் இயல்பான மேன்மையை நிலைநிறுத்துபவர் என்ற தோற்றம் எழ வேண்டும். 1000 தான் இருப்பினும் நிஷாத குடியில் பிறந்தவர் அக்குடி இயல்பை காட்டிவிட்டார் என மக்கள் எண்ண வேண்டும். தந்தையை முடி கோரி துன்புறுத்துபவர் என்று சாம்பரை பற்றி நாடு பேச வேண்டும். இத்தருணத்திற்குரிய அரசியல் சூழ்ச்சி இதுவே. ஆனால் இன்று மாலைக்குள் பிரத்யும்னர் அவை புக முடியாது என்றான் சுபானு. ஆம், நீங்கள் இருவரும் அவை புகுந்தால் பிரத்யும்னர் வந்து கொண்டிருப்பதாக அவைக்கு சொல்லலாம். நீங்கள் அவை புகுந்து விட்டீர்கள் என்ற செய்தியை பறவை தூதாக சொல்லி அவரிடமிருந்து ஓர் ஓலையை வரவழைத்து அவையில் அதையே முன்வைக்கவும் செய்யலாம். இந்த அவை சாம்பரின் கை ஓங்குவதற்கான தருணமாக அமைந்து விடலாகாது. அவ்வளவுதான் என்றான் அபிமன்யு. மூத்தவரே, நான் இங்கு வந்தது என் அன்னை யாதவ பெண் என்பதனால், யாதவ குருதி என் நகரில் ஓங்க வேண்டும் என்பதனால் என்று அபிமன்யு சொன்னான். அச்சொல்லுடன் பேச்சு முடிந்துவிட்டது என்று தெரிந்தது. அது எப்படி தெரிகிறது என உள்ளம் வியந்து கொண்டது. உண்மையில் முன்னரே அனைத்தையும் சொல்லி முடித்து விட்டான். அதன்பின் எஞ்சி இருப்பது உணர்வுகள். அவை மெய்யான உணர்வுகள் அல்ல. எங்கிருந்து தொடங்கினானோ அத்தருணத்தை நிகழ செய்யும் மாற்று உணர்வுகள் அவை. அவற்றை துலாவின் மறுதட்டில் வைத்ததும் முள் அசைவிழந்து விடுகிறது. அவன் பெருமூச்சு விட்டு கால்களை சற்று நீட்டிக் கொண்டான். திரைச்சீலைகளின் அசை ஓசை எழும் ஆழ்ந்த அமைதி அவ்வறைக்குள் நிறைந்தது. மீசை நுனியை சுட்டு விரலால் சுழற்றியபடி அபிமன்யுவை நோக்கி கொண்டிருந்த பானு உள்ளத்தில் எழுந்த ஓர் எண்ணத்தின் விசையால் தன் தொடையை கையால் தட்டி கொண்டு எழுந்தான். இளையோனே, இச்சொல்லனைத்தும் எதன் பொருட்டென்று இப்போது தெரிகிறது. இத்தனை பெருமுயற்சி எடுக்கிறீர்கள் என்றால் இன்று கூடுமாவை முதன்மையானதென்றே பொருள். இதில் பிரத்யும்னனை அல்லது அவன் மைந்தன் அனிருத்தனை பட்டத்து இளவரசன் என முடிசூட்டவிருக்கிறார் என்று தெரிகிறது. அதற்கு யாதவ குடியனாகிய நான் எதிர்ப்பு தெரிவிக்கலாகாதென்று எண்ணுகிறீர்கள் என்றான். பேச முயன்ற அபிமன்யுவை கையமர்த்தி, இன்று அவையில் நான் எதிர்ப்பு தெரிவிக்காமல் ஒழிந்தேன் என்றால் பிறகெப்போதும் யாதவ குடியின் எதிர்ப்பை தெரிவிக்க இயலாது. இன்று இந்நகரில் எஞ்சியிருக்கும் யாதவர்களாலேயே எந்த யாதவ மன்னர் என்று அறியப்படுகிறார். யாதவ பெருநிலம் என்பது இந்நகர் மட்டுமல்ல. இதன் கோல் சென்று தொடும் 2800 ஊர்களும் 85 சிறு நகரங்களும் 118 காவல் கோட்டைகளும் தான். இந்நகரிலிருந்து யாதவர்கள் முற்றொழிவார்கள் என்றால் யாதவ பெருநிலத்தை அதன்பின் எந்தை ஆள முடியாது என்றான் பானு. பிரத்யும்னனுக்கோ சாம்பனுக்கோ எந்தை முடிசூட்டுவார் என்றால் மறுகணமே நகரில் இன்று இருக்கும் எஞ்சிய யாதவ குடிகளும் கிளம்பி செல்வார்கள். நான் எந்தையை ஏற்றுக்கொண்டேன் என்னும் அறிவிப்பே அவர்களை இங்கு தக்க வைக்கும். ஆகவே எந்தைக்கு என்னை தக்க வைப்பதன்றி வேறு வழி இல்லை.
என பானு தொடர்ந்தான். ஆனால் என்னை தக்க வைக்க வேண்டுமென்றால் எனக்கு பட்டத்து இளவரசர் என முடிசூட்ட வேண்டும். இது என் பொருட்டல்ல, யாதவ குலத்தின் பொருட்டு. உரத்த குரலில் பானு சொன்னான். கார்த்தவீரியருக்கு பிறகு 1000 ஆண்டு காலம் அடிமைப்பட்டு கிடந்த குலம் இது. சத்திரியரிடையே சிறுமைப்பட்டு நிஷாதர்களால் துரத்தப்பட்டு காடுகளில் கன்றோட்டி வாழ்ந்தோம். இன்று கோலம் முடியும் கொண்டு அமர்ந்திருக்கிறோம். ஒரு தலைமுறைக்குள் இதை இழந்து மீண்டும் கன்றோட்டும் குலம் என்று சிதற எங்களுக்கு விருப்பமில்லை. இன்று கண்முன் மலையென நிற்கும் உண்மை ஒன்றே. இனி துவாரகையில் யாதவ குடி கோல் கொண்டு அமர வேண்டுமெனில் அது என்னிலூடாக மட்டுமே நிகழும். ஆகவே என் முன் 2 கடமைகள் உள்ளன. எந்தைக்காய் என் குலத்திற்காய் என் கடன் என நான் கேட்டுக்கொள்கிறேன். எந்தை ஒருவரே, என் குலமோ 10,000 தந்தையர் நிறையால் ஆனது. என் கடன் அவர்களிடமே, ஐயமே வேண்டியதில்லை. நான் பட்டத்து இளவரசன் என்று முடிசூட்டப்படவில்லை என்றால் இன்று நான் அவை நுழையப் போவதில்லை என்றான் பானு. சுபானு, ஆம், பிரிதொன்று இங்கு பேச வேண்டியதில்லை என்றான். பிறரிலும் அதை ஏற்கும் உடல் அசைவு எழுந்தது. அபிமன்யு சாம்பரின் எதிர்ப்பு என்று சொல்லத் தொடங்க, ஆம், அவன் எதிர்ப்பான். ஆனால் எந்தையால் முறைப்படி நான் பட்டத்து இளவரசனாக அறிவிக்கப்பட்டேன் என்றால் அவன் எதிர்ப்பது என்னை அல்ல, எந்தையை. ஈன்ற தந்தையை எதிர்த்தவன் என்னும் பழியுடன் அவன் வந்து களமெதிர் நிற்கட்டும். அன்று அவனை படை கொண்டு சென்று எதிர்ப்பது நானோ பிரத்யும்னனோ அல்ல, நீதான். சாம்பன் வருவான் என்றால் எந்தை உன்னையே அனுப்புவார். அவர் மறைந்த பின் என்றாலும் உனக்கு அப்பொறுப்பு உண்டு என்றான் பானு புன்னகையுடன். இளையோனே, விழி சொடுக்கும் கணத்திற்கும் உன் முன் வில் கொண்டு நிற்கும் தகுதி உடையவர் அல்ல சாம்பனும் அவன் உடன் குருதியினரும். நீ படை கொண்டு எழுந்தால் உனக்கெதிர் நிற்க அவன் நம்பியிருக்கும் அசுரகுடிகளும் அஞ்சுவார்கள். நீ படை கொண்டு எழுந்தால் உனக்கெதிர் நிற்க அவன் நம்பியிருக்கும் அசுரகுடிகளும் அஞ்சுவார்கள் என்றான் பானு. அபிமன்யு சொல்லின்றி கை கட்டி அமர்ந்திருந்தான். நன்று, உன் பணியை நீ செய்துவிட்டாய். என் சொற்களை தந்தையிடம் சென்று சொல். நிஷாத குடியினருக்காக முடி கோருகிறான் சாம்பன். எந்தையின் எந்தையருக்காக முடி கோருகிறேன் நான். எது உகந்ததென்று அவர் தன் முடிவை எடுக்கட்டும். நான் பெரிதொன்றும் சொல்வதற்கில்லை என்று பானு சொன்னான். அபிமன்யு, நான் இதை எதிர்பார்த்தேன். ஆயினும் என் சொற்களை முழுமையாக சொல்லிவிட வேண்டும் என்று விரும்பினேன். மூத்தவரே, விழைவுகளும் ஆணவங்களும் எளிதில் நிறைவுறுவதில்லை. அவற்றை வெல்ல அறிவுக்கும் உணர்வுக்கும் ஆற்றல் இல்லை. காலந்தோறும் அவற்றை வெல்வது ஒன்றே, ஊழ். அது உறுத்து வந்து ஊட்டவிருக்கிறது என்று பின் எழுந்து கொண்டான். பானு உடன் எழுந்து குரலை தாழ்த்தி, நான் எந்தையின் அடி அமர்ந்த மைந்தனாக என்னை எண்ணி இருக்கிறேன். இத்தருணத்தில் ஒரு சிறையில் அவர் சிக்கிக் கொண்டிருக்கிறார் என்று ஐயம் கொள்கிறேன். தான் கொண்ட கொள்கையின் பொருட்டு அவர் சத்திரியர்களால் எதிர்க்கப்படுகிறார். அதை பயன்படுத்தி கொண்டு ஒருபுறம் நிஷாதரும் மறுபுறம் சத்திரியரும் அவர் அரசை வென்றெடுக்க முயல்கிறார்கள். நாம் அறிவோம். அவர்களுக்காக அவர் இந்த பேரரசை உருவாக்கவில்லை. அவர் யாதவர்களின் தலைவர். தன் குடியினருக்காக அவர் வென்ற நிலம் இது என்றான். இளையோனே, தன் தந்தையரின் முகம் சூடி மண் வந்த யாதவர்களாகிய எங்களுக்காகவே அவர் என் நாட்டை உருவாக்கினார். இத்தருணத்திற்கு வளைந்து அவர் தன் முடியை அவர்களுக்கு அளிப்பார் என்றால் முதுமையிலும் பின் விண்ணிலும் துயர் கொள்வார். இங்கிருந்து அளிக்கும் ஒரு துளி நீரும் அவரை சென்று சேராது. அவர் மைந்தனாக என் கடனையே நான் செய்கிறேன். இதன் பொருட்டு ஒருவேளை இப்போது சினம் கொண்டாலும் பின்னாளில் உளம் உவந்து என்னை வாழ்த்துவார் என்றான் பானு. அபிமன்யு அவன் முகத்தையே நோக்கி கொண்டிருந்தான். சொல்லி சொல்லி அச்சொற்களை உள்ளமாக ஆக்கி கொண்டு விட்டவனின் மெய்யான உணர்வுகள் அதில் இருந்தன. இளையோனே, தந்தை என்று நம் முன் வந்து நிற்பவர் ஒருவர் அல்ல. திசைவெளிக்கு அப்பால் முனைமறையும் மாபெரும் சரம் ஒன்றின் இறுதி மணி அவர். நம்மிலிருந்து பிரிதொரு சரம் எழுந்து சென்று திசை மறைகிறது. அவரிடமிருந்து பெற்று என் மைந்தருக்கு அளிப்பது யாதவர் என்னும் குருதி அடையாளத்தையே. என் கடன் அது. அது ஒன்றையே ஆற்ற விழைகிறேன் என்றான் பானு. இதை அரை கூவலாக அல்ல,
அவர் அடிப்புழுதியை சென்னி சூடியே அறிவிக்கிறேன். என்னை அவர் தன் மைந்தனாக மட்டும் அல்ல, தன் முது தந்தையாகவும் எண்ணுவதற்கே நமது மரபு ஆணையிடுகிறது. என் குலப்பெயர் சூரசேனன் என அவர் அறிந்திருப்பார். நான் முடிசூடுவது அப்பெயர் கொண்டே என அவரிடம் சொல். அபிமன்யு வேறேதும் உரைக்காமல் தலை வணங்கி பிரலம்பனை நோக்கி கையசைத்துவிட்டு வெளியே சென்றான். ஸ்ரீதமர், இதை எதிர்பார்த்திருந்தோம் என்றார். ஏனெனில் ஒவ்வொன்றுக்கும் திசை வெறி ஒன்றிருக்கிறது. மேலும் மேலும் தன்னை தொகுத்து கொண்டு விசை மிகுந்து முன் செல்கிறது. அது ஏதோ ஒரு புள்ளியில் அந்த விசை முழுமையடைந்து விரைவு குறையத் தொடங்குகிறது. அதற்கெதிரான அனைத்து சொற்களையும் அப்போதுதான் சொல்ல முடியும். இவர்கள் ஒவ்வொருவரும் இப்போது எதிர்த்தரப்பையே அறியாத ஊக்கம் கொண்டிருக்கிறார்கள். நாம் கூறும் எதிர்த்தரப்பனைத்தும் வெறும் சொற்களே இவர்களுக்கு. ஊழ் எழுந்து வந்து தன் முதல் அறையை நிகழ்த்த வேண்டும். அதில் திகைத்து நின்ற பின்னரே நாம் தொடங்க முடியும். சுதமர், இன்னும் அரை நாழிகை பொழுதில் அவை தொடங்கவிருக்கிறது. மைந்தர் எவருமே அவை புகுவார்கள் என்று தோன்றவில்லை என்றார். நாம் விழையாதது தொடங்கவிருக்கிறது என்றார் தமர். ஸ்ரீதமர், இனி ஒன்றே செய்வதற்குள்ளது. மைந்தர் உரைத்த அனைத்தையும் சென்று அரசரிடமே சொல்க. என்ன நிகழ்கிறதென்று அவர் அறிந்திருக்கட்டும், அவரே முடிவெடுக்கட்டும் என்றார். அபிமன்யு, ஆம், வேறு வழி இல்லை என்றான். தமர் மெல்ல இடை புகுந்து, இன்னொரு வாய்ப்புள்ளது. நாம் அவையை ஒத்தி வைக்க முடியும். இன்றொரு நாள் கடக்கும் என்றால் இளையோனை அனுப்பி பிரத்யும்னரிடம் பேச வைக்கலாம். இவர்கள் இருவரையும் விட உள முதிர்வு கொண்டவர், அரசியல் சூழலும் அறிந்தவர். இத்தருணத்தில் சற்று பொறுப்பதே உகந்ததே என்று அவர் முடிவெடுத்தால் பிற இருவருக்கும் வேறு வழி இல்லை. நாளை மாலை முறையாக அவையை கூட்டிவிடலாம் என்றார். என்ன சொல்லி அவையை ஒத்தி வைப்பது? நகரில் முரசறைந்து விட்டோம் என்றார் ஸ்ரீதமர். அவருக்கு உடல்நிலை சற்று குறைவுபட்டுள்ளது எனலாம் என்று தமர் சொன்னார். ஸ்ரீதமர், அவர் உடல்நிலை இதுவரை ஒரு முறை கூட குறைவுபட்டதில்லை. 14 ஆண்டுகளின் இருளுக்கு பின் முகில் கிழித்தெழும் இளங்கதிரென எழுந்து வந்துள்ளார் என நகரில் அறை கூவியிருக்கிறோம். என்று உடல்நிலை சீர்கெட்டுள்ளதென்றால் அது பொய் என்றுதான் நகர் எண்ணும். முயன்று நம்பும் என்றால் நாம் எண்ணியிராத பெரும் பொருள் அதற்கு வரும். அதற்கு பாரத வருஷம் முழுக்க அரசியல் கணக்குகள் உருவாகும் என்றார். ஆம், அதை தவிர்க்க வேண்டியதுதான் என்றார் தமர். ஸ்ரீதமர், வேண்டுமென்றால் 8 அரசியரில் எவரேனும் உடல் நலம் குன்றி இருக்கலாம். அதன் பொருட்டு இன்றைய அவை ஒத்திவைக்கப்படலாம் என்றார். அபிமன்யு, ஆம், அது நல்ல எண்ணமே என்றான். இளையோனே, அதையும் நீயே செய். அரசியரிடம் செல்க. அவர்கள் எவரேனும் உடல் நலம் குன்றி இன்று அவை ஒழிய முடியுமா என்று கேட்டுப்பார் என்றார் ஸ்ரீதமர். அபிமன்யு, அவர் அறியாமலா என்றான். அவர் அறியாமல் ஒன்றும் இங்கு நிகழாது. அறிந்ததாக காட்டிக்கொள்வதும் அறியாததென நடிப்பதுமே அவர் இயல்பு. அதை பற்றி நாம் எண்ண வேண்டியதில்லை என்றார் சுதமர். ஆம், நான் பேசுகிறேன். மாதுளரிடம் நிகழ்ந்ததை கூறுவதற்கு முன் மைந்தரின் அன்னையிடம் என்ன நிகழ்ந்தது என்பதை சொல்ல வேண்டிய பொறுப்பும் எனக்குள்ளது என்றான். ஸ்ரீதமர், நல்லது நிகழ ஏதேனும் வாய்ப்பிருக்குமென்றால் நிகழ்க. ஏதேனும் யாதவ குல தெய்வம் நாம் வாயில் திறக்க காத்திருக்குமெனில் அது எழுக என்றார். எழுதழல் 50வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.